12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்மளுக்கு வந்து கரெக்டாக இன்னையோட லாஸ்ட் டே, ரிவிஷன் பண்ணுற டேட்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளும் நல்லா தமிழை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ் பண்ணும் பொழுது எதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டின் பேட்டர்ன் படியே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி கொஸ்டின் வரும், எப்படி நம்ம அட்டன் பண்ணணும், என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும், எல்லாமே வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12th தமிழில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வித் கொஸ்டின் பேட்டர்னோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1. பகுதி 1ல் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் மொத்தம் 14 ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அதில் மினிமம் 3 ஒன் வேர்ட்ஸ் இன்டீரியர் கேட்பாங்க, ரிமைனிங் ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக்கில் கேட்பாங்க. ஸோ அதனால் 8, 7க்குள்ளே ஒன் வேர்டு வந்து தரவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 2. பகுதி 2ல் பிரிவு 1 வினாயன் வந்து 15லேருந்து 18 வரைக்கும் மொத்தம் 4 2 மார்க் கொடுத்து நம்ம 3 2 மார்க் எழுதணும். இந்த பிரிவு 1 வந்து செய்யுளுக்கானது. செய்யுள் உள்ள குருவினா. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சைடில் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து செய்யுள், உரைநடை ரெண்டுலேயுமே உள்ள இம்பார்ட்டன்ட் குருவினா ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் குருவினாவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருவினா என்ன அப்படிங்கிறத இந்த பக்கம் சைடில் வந்து கொஸ்டினாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த சைடில் கொஸ்டினாக கொடுத்துருக்கிறது வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பகுதி 2ல் பிரிவு 2 வினாயன் 19லேருந்து 21 வரைக்கும். ஸோ 2 2 மார்க்கு நம்ம 3 கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம 2 எழுதணும். இந்த பிரிவு 2 வந்து உரைநடை குருவினா. ஸோ இந்த பக்கம் சைடில் வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குருவினா கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 2ல் பிரிவு 3. இது வந்து 2 மார்க்கு, அதாவது 9 2 மார்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 7 2 மார்க் எழுதணும். ஸோ 2 மார்க் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் கிடையாது, இலக்கணத்திலிருந்து நம்ம எழுதக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் மற்றும் புணர்ச்சி விதி, இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டினில் இருக்கும். அந்த 9 கொஸ்டினில் கண்டிப்பாக இந்த ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ ரிமைனிங் 7 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த 7ல் வந்து நீங்கள் 5 எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 5 என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, இந்த பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைத்தல் வரலாம், கலைச்சொல் கண்டிப்பாக கேட்பாங்க. அதேபோல் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல், மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல், வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுதல். ஸோ இந்த 7மே நீங்கள் தரவை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 7 2 மார்க் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இது மேக்ஸிமம் வந்து புக் பேக்கில் தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் கீழே வந்து அந்த புக் பேக்கில் வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் இந்த 2 மார்க்ஸில் வந்து எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3ல் பிரிவு 1 வினாயன் வந்து 31லேருந்து 34 வரைக்கும். ஸோ இதில் 4 4 மார்க் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 2 எழுதணும். இது வந்து செய்யுளுக்கான சிறுவினா. ஸோ இதுலேயும் அதே போல் சைடில் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது செய்யுள் மற்றும் உரைநடை ரெண்டுலேயுமே உள்ள இம்பார்ட்டண்ட் 4 மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் கொஸ்டினாக கொடுத்துருக்கிறது செய்யுளில் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 4 மார்க். ஸோ எல்லாமே வந்து தரவாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3ல் பிரிவு 2 வினாயன் 35லேருந்து 38 வரைக்கும். இதுலேயும் 4 கொடுத்து நம்ம 2 எழுதணும். இது வந்து உரைநடை சிறுவினா. ஸோ இந்த பக்கம் அதே போல் 7 8 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், முக்கியமான கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த 8 கொஸ்டினை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3ல் பிரிவு 3. இதில் வந்து மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க, 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம 3 எழுதணும். இந்த 3 வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 39 வந்து அணி வந்து ஏகதேச உருவக அணி, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, உவமை அணி, நிரல் நிறை அணி. இந்த 4 அணியை தரவாக படிச்சுக்கோங்க. இது வந்து 2 அணி கொடுத்துருப்பாங்க, எதிராக சாய்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து 2ல் ஏதாவது ஒன்று தான் எழுத போகிறோம். இந்த 4ஐயும் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு அணி எழுதிடலாம். அடுத்து 40 இலக்கிய நயம் பாராட்டுதல், வெரி ஈஸியானது. ஸோ திரண்ட கருத்து, மைய கருத்து. அதுக்கப்புறம் எதுகை மோனை நயம். ஸோ இதெல்லாம் எழுதினாவே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க் கிடச்சிடும். லாஸ்ட்டில் வந்து முடிவுரை இந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து 41 இதுலேயும் 2 கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு திணை கேட்பாங்க, அதுக்கு அல்லது கொடுத்து துறை கேட்பாங்க. அப்போ நீங்கள் திணை அல்லது துறை ஏதாவது 2ல் ஏதாவது ஒன்று பிடிச்சா போதும். அப்போ பாடான் திணை, வாகை திணை, இது 2 திணை தான் இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் செவி அறிவுறு துறை, பரிசு துறை. அப்போ திணையோ இல்லை துறையோ வந்து ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 42 பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக.
2 பழமொழி கொடுத்துருப்பாங்க, எதிராக கொடுத்துருப்பாங்க. 2ல் வந்து நம்ம ஏதாவது ஒன்று எழுத போகிறோம். அதை வச்சு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை நிகழ்வை பற்றி அந்த பழமொழியோட ஒத்து போகிற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக எழுதணும். அடுத்து 43 தமிழாக்கம். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதை வந்து நம்மளை வந்து தமிழ் எழுத சொல்லுவாங்க. இல்லைன்னா 4 சென்டென்ஸ் கொடுத்து அதை தமிழ் எழுத சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் தமிழாக்கம் வந்து கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா எல்லா இயலுக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு நான் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அப்போ இந்த 5ல் வந்து எது 3 ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். என்னையை பொறுத்தளவுக்கு 40 இலக்கிய நயம் பாராட்டுதல் ஈஸி, அதே போல் 39 அணி ஈஸி, அண்ட் தென் 41 திணை அல்லது துறை. ஏன்னா இது 3மே வந்து அப்படியே படித்து எழுதுறது தான். ஈஸியாக எழுதிடலாம், கம்மியாகவும் இருக்குது. அடுத்து பகுதி 4 வினாயன் 44. வினாயன் 44 பார்த்திங்கன்னா செய்யுளில் உள்ள நெடுவினா. ஸோ இந்த பக்கம் பாக்ஸில் வந்து செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் எல்லாத்துக்குமே உள்ள அந்த நெடுவினா, இம்பார்ட்டன்ட் நெடுவினா வந்து நான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற சைடில் நான் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டினை தரவாக படிச்சுக்கோங்க. அதே போல் திருக்குறளில் உள்ள நெடுவினா வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கண்டிப்பாக வந்து நெடுவினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வினாயன் 45. இது உரைநடைக்குள்ள நெடுவினா. இதுலேயும் அதே போல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 5 நெடுவினா கொடுத்துருக்கேன். இதையும் வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வினாயன் 46. இது வந்து துணைப்பாடத்துக்குள்ள நெடுவினா. இந்த துணைப்பாட நெடுவினா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். இந்த 5ஐயும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெடுவினா பொறுத்தளவுக்கு செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 3லேயுமே வந்து 5 5 5 கொடுத்துருக்கேன் நெடுவினா. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு தரவாக படிச்சுக்கிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள நெடுவினா வந்து இந்த பக்கம் சைடில் கொடுத்துருக்க நெடுவினா பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து 3 நெடுவினாவையும் ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து பகுதி 5 வினாயன் 47. இது வந்து மனப்பாட பகுதி. ஒரு மனப்பாட பாட்டு கேட்பாங்க, 2வது வந்து ஒரு திருக்குறள் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. அதனால் இது வந்து மனப்பாட பாட்டு வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது, தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க, படிச்சிருப்பீங்க. அதே போல் திருக்குறள் நம்ம புக்கில் உள்ள மனப்பாட பாட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் 3 நாள் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் டைம் இருக்குது. இந்த 3 நாள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தமிழில் வந்து 90க்கு 85+ மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ தமிழில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து 90க்கு 85+ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வாழ்த்துறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.